அப்புறம் இடையில கொஞ்சம் யூகேஜி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிள்ளைக்கு கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் எங்களாலேயே ஃபேமிலியில் கொஞ்சம் சம் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ணுறதுனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டான்னு வச்சுக்கிங்களேன். பட் எனக்கு ஆச்சரியமே என்னென்னா அவ்வளோ டிஸ்டர்ப்லேயும் நம்ம ஒரு இப்போ நேத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100 to 200 200 to 300 எழுதிட்டு வர சொல்லியிருந்தாங்க. இப்போ 256 எழுதுமானா எழுதுவா, 256 258 259 அது மாதிரி ரைட் பண்ணுவா நம்ம சொல்ல சொல்ல. அது மாதிரி அது தனித்தனியாக அந்த வந்து 256 வந்து 256 அந்த மாதிரி அது மாதிரி எழுத தெரியும் அவளுக்கு. அந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு வந்தது பெரிய விஷயம். ஏன்னா அந்த யூகேஜி ஃபுல்லாகவே அவளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேட்ல தான் இருந்துச்சு. அந்த 1 இயர் லாஸ்ட் 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நடந்த பிரச்சனைகள் அவ்வளோ பிரச்சனைகள். இப்போதான் வந்து ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, அவ்வளோதான் விஷயம். இல்லை ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. ஆனால் ஆராதனா தான் ரொம்ப அதில் எஃபெக்ட் ஆனது. ரீசன் அவளுக்கு எல்லாமே புரியும் இல்லையா, இவன் இவதிக்கு கூட வந்து அந்த அளவுக்கு புரியாது, இன்னும் வந்து அந்த மெச்சூர்டுக்கு வரலை. ஆனால் ஆராவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் எங்ககிட்டயே கேட்க ஆரம்பிச்சா. வீட்டில் அந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஆகிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அந்த கண்டிஷன்லையும் இந்த குழந்தை அந்த வேர்ட்ஸ்லாம் மறக்காமல் இன்னும் வச்சுருக்குது, அதுவே பெரிய விஷயம். அடுத்த மாதம் 21/7/2025 ஊருக்கு வருகிறேன். சூப்பர் அண்ணா, சூப்பர், செம்ம போங்க, வாங்க வாங்க வாங்க. வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்லுங்க அண்ணா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. 21ஆம் தேதிங்களா? சரி சரி, டைம் என்னன்னு பார்த்துக்கிறேன் கைஸ். 3:47. வேர் இஸ் கலக்கி அண்ட் நாராயண அண்ணாலாம் காணும், எங்கே போனாங்க? இந்த லைவ் இது மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம ரேர்லியா போடும்போது என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, நம்ம கிட்ட ரெகுலரா சேட் பண்ணுவாங்க. இப்போ அண்ணா ராஜேந்திர அண்ணாலாம் வந்து ரொம்ப நாளாவே டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க என் கூட. என்ன அப்படின்னா டெய்லிக்கும் பேசுற இதுல இருக்கிறவங்களுக்கு வந்து அப்டேட் டக்குன்னு நம்ம வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்னு அப்படியே ஒரு டச் விட்டுரும். அகெயின் வரும்போது அவங்களுக்கும் நமக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்காது. அது மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்ணியாச்சு, பண்ணக்கூடாதுன்னு நினைக்கும் போதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது. ஆனால் பட் அகெயின் வந்து ஒரு விஷயத்த நான் வந்து ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருந்தேன், அது ஸ்டாப் பண்ணதுலேருந்து என்ன தெரியல அதிகமாக ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பழைய மாதிரி. அந்த விஷயத்த அகெயின் வந்து கையில் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு இப்போ எனக்கு. என்னன்னு தெரியல, அந்த விஷயத்த நான் விட்டதுலேருந்து வந்து எனக்கு உடம்புக்கு முடியாமல் தான் போயிட்டுருக்கு. அது மேக்ஸிமம் 1 or 2 டேஸில் அந்த அப்டேட் உங்களுக்கு வந்துடும். நாளைக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். அது சம்மந்தப்பட்ட ஒரு லாங் வீடியோ. எனக்கு கண்டினியூஸாக ஹெல்த் இஷ்யூஸ் இப்போ வந்து கிட்டத்தட்ட அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணி ஒரு 5 மந்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 மந்த் அந்த விஷயத்த சுத்தமாக நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்பப்போ பண்ணிட்டு இருந்தேன், அது சுத்தமாக ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுலேருந்து எனக்கு உடம்பு முடியாமல் தான் போயிட்டு இருக்கு. அதனால அகெயின் வந்து பழைய மாதிரி கொண்டு வரணும், நிறைய விஷயங்களை பழைய மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். பார்க்கலாம். நாராயண அண்ணா அப்பா வந்துட்டாருப்பா. ஹாய், ஹலோ அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, கண்டினியூவாக லைவ் வர முடியல. சம் டிஸ்டர்ப்ஸ் இஷ்யூஸுங்கிறத விட டிஸ்டர்ப்னு சொல்லலாம், சில பிரச்சனைகள். பட் இந்த கேப்லலாம் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்ட்டு ஒரு நாள் கண்டிப்பாக அந்த ஸ்டோரி போடுறேன், சரிங்களா? கண்டிப்பாக இப்போ சொல்லும்போது என் மேலே கோவப்பட மாட்டேங்கிற நம்பிக்கை இருக்கு எனக்கு. வாய்ஸே வந்து எனக்கே ஃபீல் ஆகுது, உங்கள் எல்லாருக்கும் அப்படி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. தொண்டை எரியுது பயங்கரமா. பாப்பா வேற வந்து ரைட் பண்ணுறாதான், சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறா, அதை திருப்பி பண்ணும்போது கோவம் வருது, கத்துறேன்னா கத்தி கத்தி தொண்டையெல்லாம் ரணமாக இருக்குது. வாட் ஹேப்பன்மா? ஏன்னா என்னாச்சு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் இடையில லைவ் வர முடியல, சாரி. ஓகே தங்கச்சி, வேலைக்கு போகணும். ஓகே அண்ணா, ஓகே அண்ணா, டேக் கேர். ஓகே பாய், நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் லைவ்ல மீட் பண்ணலாம்ண்ணா. நீங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் எல்லாரும் போயிடாதீங்க. ராஜேந்திர அண்ணா வந்து வேலைக்கு டைம் ஆச்சுன்னு சொன்னாங்க, அவங்களுக்காக நான் அதை சொன்னேன். லைவ் கட் பண்ணுறேன்னு நினச்சிட்டு நீங்கள் எல்லாரும்